முஸ்லிம் கட்சிகள் என்றுமே தமிழ் மக்களுடைய அதாவது ஈழத்தமிழர்களுடைய அரசியல் போராட்டத்துக்கு என்றுமே ஆதரவு தெரிவித்ததில்லை, ஆதரவு அளித்ததில்லை என்ற ஒரு கருத்து நிலை இப்பொழுது பெரும் ஒரு பேசுபொருளாக மாற்றமடைந்து வருகிறது. குறிப்பாக அண்மையில் கிட்டத்தட்ட 6 கட்சிகள் ஒன்றிணைந்து தமிழ் மொழி பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களை உள்ளடக்கியதாக காணப்படுகின்ற கிட்டத்தட்ட 6 கட்சிகள் ஒன்றிணைந்து ஒரு கூட்டணி அமைத்திருந்தார்கள். அந்த கூட்டணியில் கூட காதன் மஸ்தான் அவர்கள் மற்றும் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய தலைமையிலான கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழு ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுடைய குழுக்கள் கூட இணைத்துக் கொள்ளவில்லை. இதெல்லாம் ஒரு புறம் பேசுபொருளாக இருக்கின்ற இந்த நேரத்தில் இப்போ ஒரு பெரும் ஒரு பேசுபொருள் காணப்படுகின்ற ஒரு விடயத்தை எடுத்து நோக்கினால், இந்த கூட்டணியில் பல்வேறுபட்ட சூழ்ச்சிகள் இருக்கிறது என்றதில் பல்வேறுபட்டவர்கள் தமிழ் தேசிய பிறப்பில் பயணிப்பவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். குறிப்பாக சமூக நீதிக்கான செயற்பாட்டாளர் அருந்தந்தை சக்திவேல் அவர்கள் இந்த கூட்டணியில் ஏதோ சதி திட்டமோ இல்லை ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கிறது என்ற இதில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சது. அதே நேரத்தில் முன்னாள் மாநகர சபை முதல்வர் மணிவண்ணன் அவர்கள் ஒரு பரந்த விரிவான ஒரு கருத்தை எடுத்துரைத்திருக்கிறார். அப்போ இது தொடர்பான காணொலியாகத்தான் இன்றைய தினம் அமைய போகிறது. குறிப்பாக அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தால், இந்த கூட்டணி அவசியம் இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். இது காலத்தின் கட்டாயம் தேவையான ஒன்று. சிறுபான்மை மக்களுடைய பலத்தினை நாடாளுமன்றத்தில் உச்சரிக்கக்கூடியதாக இருந்தால் மிகவும் வரவேற்கக்கூடிய ஒரு விடயம். ஆனால் கடந்த கால செயற்பாடுகளை எடுத்து நோக்கும் பொழுது இந்த தமிழ் இந்த கட்சிகள் இந்த அங்கம் வகிக்கின்ற கட்சிகள் மீது தங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் நம்பிக்கை இல்லை என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சுக்கிறார். குறிப்பாக அவர் சில விடயங்களை எடுத்துரைக்கிறார். என்ன விடயங்கள் என்று பார்த்தால், எதிர்வரும் காலங்களில் மலையக கட்சிகளும் இந்த முஸ்லிம் கட்சிகளும் தமிழ் மக்களுடைய உரிமைகளை ஏற்று அங்கீகரித்து தமிழ் மக்களுடைய போராட்டத்திற்கு வலுவான சக்தியாக இருப்பார்கள் என்றால் இந்த கூட்டணி வரவேற்கத்தக்க ஒரு முற்போக்கான ஒரு கூட்டணி என்று நாங்கள் கருதலாம். ஆனால் நோக்கம் தேர்தலை அடிப்படையாக கொண்டு தேசிய மக்கள் சக்தியை எதிர்கொள்வதனை அடிப்படையாக கொண்டு இருந்தால் இந்த கூட்டணி அவசியம் இல்லை என்ற ஒரு விடயத்தை தான் அவர் தெரிவிக்கிறார். அப்போ இந்த விடயம்தான் இப்பொழுது ஒரு பெரும் ஒரு பேசுபொருளாக காணப்படுகிறது. உண்மையிலேயே இந்த கூட்டணியின் பின்னோக்கம் என்ன என்று பல்வேறுபட்டவர்கள் பல்வேறுபட்ட ரீதியில் தங்களுடைய விமர்சனங்களை முன்வைத்து வருகிறார். ஆகவே இது தொடர்பாக அவர் மேலதிகமாக சில விடயங்கள் எடுத்துரைக்கிறார். என்ன விடயங்கள் பார்த்தால், இந்த கூட்டு தேவை இல்லை என நான் சொல்ல மாட்டேன். காலத்தின் தேவை சிறுபான்மை மக்களை பலப்படுத்தக்கூடிய ஒரு சிறுபான்மை மக்களாக இருக்கின்றவர்கள் தங்களுடைய உரிமை குரலை கேட்பதற்காக ஒரு மிக்க சக்தியாக உருவெடுக்க இந்த கூட்டணி அவசியமான ஒன்று தான், நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் இது வெறுமன தேர்தல் கூட்டாக இருக்கக்கூடாது என்ற மாதிரி தான் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சு அவர் இதில் இன்னொரு முக்கியமான விடயத்தை தெரிவிக்கிறார். என்ன விடயம்னு பார்த்தால், இந்த மலையக கட்சிகளும் இந்த முஸ்லிம் கட்சிகளும் கடந்த காலங்களை எடுத்து நோக்கினால் அவர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை இனத்தை தான் ஏற்படுத்துகிறது என்ற ஒரு விடயத்தை தெரிவித்த அவர்கள் கடந்த கால அரசாங்கத்தின் சார்பில் இருந்து, அதாவது ஆட்சி பீடம் ஏறுபவர்கள் சார்பாக நடந்து அமைச்சு பதவிகளை பெற்றுக்கொள்வதற்காக தங்களை நளினப்படுத்தி கொண்டார்கள் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். இப்போ இந்த விடயமும் இப்பொழுது பெரும் ஒரு பேசு பொருளாக காணப்படுகிறது. உண்மையிலேயே பல்வேறுபட்ட விதத்தில் இந்த விவாதங்களை முன்வைத்தாலும் சிறுபான்மையின மக்களுடைய ஒற்றுமை தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இப்பொழுது இருக்கின்றது. ஆயினும் அந்த ஒற்றுமையானது 2 இனங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் காணப்பட வேண்டும். தமிழ் மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லிம் மக்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய சுய நிர்ணயம் உரிமைகள் காக்கப்பட வேண்டும் என்பது இங்கு பெருமளவில் வலியுறுத்தப்படுகிறது. இந்த கட்சிகளுடைய ஒன்று இணைவு சிறுபான்மை மக்களுடைய பலமாக பாராளுமன்றத்தில் ஒலிக்கணுமே தவிர பலவீனமாக மாற்றம் அடையக்கூடாது. ஈழத்தமிழ் மக்களுக்கான இந்த காணி விடுவிப்பு, அவர்களுடைய அரசியல் சுய நிர்ணய விடுதலை போன்ற விடயங்கள் தேவைப்படுகிறது. அதே மாதிரி முஸ்லிம் மக்களுக்கு சில தேவைகள் இருக்கிறது. அந்த தேவைகளை கண்டறிந்து அதற்கான தீர்வாகத்தான் அந்த கூட்டணி இருக்க வேண்டுமே தவிர தேர்தலை எதிர்கொள்வதற்காகவோ அல்லது அரசியல் நகர்த்துவதற்காகவோ இருக்கக்கூடாது என்று பல்வேறுபட்ட தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். ஆயினும் இது மக்களுடைய விருப்பமாக தான் காணப்படுகிறது. எந்த இனமாக இருந்தாலும் அவர்களுடைய உரிமைகள் சுய நிர்ணயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றுதான் பல்வேறுபட்ட தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். இந்த இடத்துல நாங்கள் சில விடயங்களை அவதானித்து தான் ஆக வேண்டும். குறிப்பாக இந்த அரசியல் பரப்புகள் இயங்குகின்ற பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கின்ற இந்த நேரத்தில் மக்களுடைய உணர்வுகளையும் மக்களுடைய உரிமைகளையும் உணர்ந்து செயற்பட வேண்டும். குறிப்பாக கூட்டணியாக செயற்படுவது முக்கியமல்ல. குறிப்பாக தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த மக்களுடைய சுய நிர்ணயத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டும். தமிழ் மக்களுடைய
அபிலாஷைகளான சுய நிர்ணயம் அவர்களுடைய அடிப்படை உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு அவசியம் காணப்படுகிறது. ஆகவே அந்த மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த கட்சிகள் சார்ந்த உறுப்பினர்கள் சரியான முறையில் பாராளுமன்றத்தில் அந்த மக்களின் குரலாகத்தான் ஒலிக்கணுமே தவிர அரசியல் லாபத்திற்காக இருக்கக்கூடாது என்று பல்வேறுபட்ட தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகின்ற இந்த நேரத்தில் மணிவண்ணன் அவர்களுடைய கட்சியை சார்ந்த அவருடைய கட்சியின் தலைவர் நீதியரசர் விக்னேஸ்வரன் அவர்கள் இந்த கூட்டணியை முழுமையாக வரவேற்றிருக்கிறார். இந்த கூட்டணி காலத்தின் தேவை என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அவர்கள் இப்போ இருக்கிற ஜேவிபி அரசாங்கத்தை, அதாவது தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கான உரிமைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையில் இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள் என்ற மாதிரி அவர் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தமிழ் மக்கள் வந்து காலகாலமாக ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேசிய மக்கள் சக்தி அவர்களை ஏமாற்றி விட்டது என்ற ரீதியில் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சவர் இராணுவத்திடமிருந்து காணிகளை மீட்டு மக்களுக்கு தருவோம் என கூறினவர்கள் இப்போ இராணுவத்தினர் அந்த மக்களுடைய காணிகளில் விவசாயம் செய்து வர்த்தகம் செய்கிறார்கள், அதனை வேடிக்கை பார்க்கிறார்கள் என்ற மாதிரி தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அப்போ இப்படி பல்வேறுபட்ட விவாதங்களுக்கு மத்தியில் தான் இந்த தமிழ் பேசும் கட்சிகளுடைய ஒன்றிணைவு காணப்படுகிறது. அதே நேரத்தில் வந்து அந்த ஒன்றிணைவில் கயந்திரகுமார், அதாவது ஈழத்தில் எல்லா கட்சிகளுக்கும் மூத்த கட்சியான கயந்திரகுமார் அவர்களுடைய கட்சிகள் இந்த கூட்டணியில் இல்லை என்பதும், அதே நேரத்தில் வந்து காதர் மஸ்தான் அவர்களும் இந்த கூட்டணியில் இல்லை மற்றும் சுயேட்சை குழுவான 1000 விமர்சனங்கள் இருந்தாலும் சுயேட்சை குழுவான அர்ச்சுனா அவர்களுடைய பிரசங்கமும் அந்த இடத்துல இல்லை என்று பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களையும் முரண்பாடான விவாதங்களை முன்வைத்து வருகிறார்கள். ஆகவே நான் காத்திருந்தான் பார்க்க வேண்டும் இந்த கூட்டணி எவ்வாறு செல்ல போகிறது. பல்வேறுபட்ட விமர்சனங்கள் மத்தியில் இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது தேர்தல் கூட்டணியா அல்லது கொள்கை கூட்டணியா என்றதை நான் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். குறிப்பாக 1990களில் இடம்பெயர்ந்த வலிகாமம் வடக்கே சார்ந்த பலாலி மற்றும் மயிலட்டி மக்கள் தங்களுடைய காணிகளை இழந்து தவிக்கிறார்கள். குறிப்பாக வந்து யுத்த காலத்தின் போது உயர் பாதுகாப்பு வலயமாக அவர்களுடைய காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இராணுவ முகாம்கள் அமைக்கப்பட்டது. ஆனால் யுத்தம் மௌனிக்கப்பட்டு 17 வருடங்கள் கடந்து இன்னும் அந்த மக்களுடைய காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. ஆகவே இந்த காணி விடுவிப்பை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பலாலி பகுதியில் உள்ள இராணுவத்தின் கொமாண்டோ என்ற ஒரு பகுதியில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. உண்மையிலேயே இந்த போராட்டத்தினை ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையில் நடத்தப் போவதாக காணி உரிமையாளர்கள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக காலகாலமாகவே தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு வருகிறார்களா என்ற ஒரு சந்தேகம் எழுப்பப்பட்டு இருக்கிறது. குறிப்பாக இப்போ இருக்கிற அரசாங்கம் இந்த காணிகளை முழுமையாக விடுவித்து மக்கள் காணிகள் மக்களுக்கே என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்திருந்தார். ஆனால் இனிமே பல காணிகள் விடுவிக்கப்படாமல் இருக்கிறது. அரசாங்க தரப்பில் வந்து சில காணிகளை இனி வருங்காலங்கள் விடுவிக்கப்படும் என்ற மாதிரி தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார். ஆயினும் மக்கள் தங்களுடைய பூர்வீக காணிகளை இழந்து தெருவில் நிற்கிறார்கள். அதனை அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது என்ற ரீதியில் பல்வேறுபட்டவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். ஆகவே தொடர்ச்சியாக பார்ப்போம், தமிழ் மக்களுக்கு எப்பொழுது விடிவு காலம் வரப்போகிறது, அவர்களுடைய சுய நிர்ணயம் எப்போ அவர்களுக்கு கிடைக்கப் போகிறது, குறிப்பாக அவர்களுடைய காணிகள் பூர்வீகமான வாழ்ந்த வீடுகள் எப்பொழுது அவர்கள் கையில் மீண்டும் பூரணமாக கிடைக்கப் போகிறது, பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இருக்கின்ற இந்த மக்கள் எப்பொழுது சுதந்திர காற்றை சுவாசிக்கப் போகிறார்கள், இலங்கை திருநாடு இன மத வேறுபாடு இன்றி ஒரு ஐக்கியத்துவத்துடன் வாழ்வதற்கு வழிவகை ஏற்படுமா இல்லையா என்பதை நாங்கள் காலப்போக்கில் அறிந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.